இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஃபைனிங் த டெஃபினிஷன் ஆஃப் டன் விச் கேன் புரொவைட் கிளாரிட்டி ஆன் த ரிக்வயர்ட் வொர்க். டெஃபினிஷன் ஆஃப் டன் வந்து என்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா, மெஷரிங் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன். அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த கிரைட்டீரியாலாம் உங்களுக்கு அச்சீவ் பண்ணுச்சுன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட். அத வந்து அப்ரூவ் பண்ணலான்ட்டு ஒரு டெஃபினிஷன் ஆஃப் டன்னுட்டு ஒரு செட் ஆஃப் கிரைட்டீரியா சொல்லலாம் சரிங்களா? அந்த செட் ஆஃப் கிரைட்டீரியா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அச்சீவ் பண்ணிருச்சுன்னா, அது வந்து ரெடி ஃபார் த லைவ், அதாவது ரெடி ஃபார் த ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ வந்து அந்த டெஃபினிஷன் ஆஃப் டன் வந்து இப்போ அது வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷரிங் கம்ப்ளீஷன் சொன்னேன். அதுக்கப்புறம் அபவுட் வாட் இட் மீன்ஸ் ஃபார் த ஒர்க் டு பி கம்ப்ளீட். அதாவது ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ண இருக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஏதாவது கிரைட்டீரியா அச்சீவ் பண்ணாமல் இருந்ததுன்னா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரிமைனிங் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும் தெரியுமா? அதுதான் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குட்டு அதை ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் ஹூ டிஃபைன்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் டன் பார்த்தீங்கன்னா, யார் டெஃபினிஷன் ஆஃப் டன்னை வந்து செட் பண்ணுவா, டிஃபைன் பண்ணுவா, அந்த கிரைட்டீரியாலாம் யார் வந்து டிக்ளேர் பண்ணுவா அப்படி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக கிரைட்டீரியா சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கம்பெனிஸ் சரிங்களா? கம்பெனிஸில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே டெஃபினேஷன் ஆஃப் டன் இருந்ததுன்னா அந்த டெஃபினேஷன் ஆஃப் டன்னே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸே ஃபாலோ பண்ணுவாங்க. சில ஆர்கனைசேஷன்ஸில் அந்தமாரி க்ரைட்டீரியா அவங்க ஃபாலோ பண்ணாட்டி ஸ்க்ரம் டீம் தான் அந்த ப்ராடக்ட் என்னென்று அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெஃபினேஷன் ஆஃப் டன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன ப்ராடக்ட்டு ஸ்க்ரம் டீமுக்கு யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஓனர் தான் அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு கிளாரிட்டியை கொடுப்பாரு. அது வந்து டெக்னிக்கலாக அந்த ப்ராடக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுட்டு ஸ்க்ரம் டீம் டெவலப்பர்ஸ் வந்து டெஃபினிஷன் ஆஃப் டன்னை வந்து ஒரு பேஸாக வச்சு இந்த க்ரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ரெடி, ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு என்வாயர்மெண்ட்டுக்கு கொண்டு போகலான்ட்டு அந்த டெவலப்பர்ஸ் தான் கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் டன் எப்படிலாம் ரெடி பண்ணணும் அந்த ஒரு கிளாரிட்டியை கொடுக்க வைக்கிறது வந்து ப்ராடக்ட் ஓனர் தான். அப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் ஓனர் தான் அப்ரூவ் பண்ணுவாங்களா டெஃபினேஷன் ஆஃப் டன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ப்ராடக்ட் ஓனர் வந்து கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு, அதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் ஓனர் வந்து சில இன்புட்ஸ் கொடுப்பாரு. டெஃபினேஷன் ஆஃப் டன் இப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு அதை பேஸ் பண்ணி ஸ்க்ரம் டீம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸ்க்ரம் டீம் கிரியேட் பண்ணுறது ப்ராடக்ட் ஓனர் வந்து அவரும் இன்வால்வ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதான் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஹவு டஸ் அ ஸ்க்ரம் டீம் டிஃபைன் த டெஃபினிஷன் ஆஃப் டன்? ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நன் ஆஃப் த அபோவ் தான். ஏன் பார்த்தீங்கன்னா, இட் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் அ நியூ டெஃபினிஷன் ஆஃப் டன். தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இட் செக்ஸ் த வித் ப்ராடக்ட் ஓனர் இஃப் த டெஃபினிஷன் ஆஃப் டன் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் தென் ப்ரொசீட் டு கிரியேட் ஒன். அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே டெஃபினிஷன் ஆஃப் டன் எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னா ஸ்க்ரம் டீம் புதுசுலாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி ஒரு ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் புது டெஃபினிஷன் ஆஃப் டன்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.